ரூபா ஆர்டருக்காக 177 யாராவது சார்ஜஸ் பிடிப்பாங்களா? எனக்கு பிடிச்சிருக்காங்க. என்னென்னு வீடியோவில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 90 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு டே 49 ஃபஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் நமக்கு வந்திருக்கு. பிக் பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு. ஃபஸ்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 40,000 கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரில் தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்னன்னா திருச்சி கஃபேல தான் நமக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அதுவும் பிக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழியில் தான் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது தெரியல. பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகல, சார்ஜர் எடுத்துகிட்டு போகல. சரி ஆர்டர் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் மொபைல் சார்ஜ் போட்டு நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணால் அவங்க நம்மளோட சார்ஜஸில் இருந்தால் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வேண்டாம், நான் டெலிவரி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. கஸ்டமர் பிளேஸுக்கு போய் நம்மளும் கால் பண்ணால் கஸ்டமர் ரொம்ப ஹார்ஷாக பேசினாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாகி போச்சு. நம்மளோட சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம்னு கூட அவர் கேட்கவே வந்துட்டு ரெடியாக இல்லை. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே மறுபடியும் கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி நடந்தது சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரே வார்த்தையாக நான் ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன், ஆனால் உங்களோட சார்ஜஸில் இருந்தால் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நமக்கு ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கும் டைமே போச்சு, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. பவர் பேங்க் இல்லைனா சார்ஜர் ஏதோ நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கணும், தப்பு நம்மளோட தான். நான் இருந்தாலும் அந்த கஸ்டமர் நம்மகிட்ட அப்படி பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. டெலிவரி பண்ணுறவங்களும் மனுஷங்க தான், ப்ளீஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. 77 ரூபா சார்ஜஸ் போக நமக்கு 688 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் 39,268 கூட்டினோம்னா 39,956 ரூபா நம்மளோட ப்ராஃபிட்.